வணக்கம். படம் ரிலீஸ் அன்றைக்கி ரிவ்யூ பண்ணாதீங்க, 3 நாள் கழிச்சு ரிவ்யூ பண்ணுங்கள், ஒரு வாரம் கழிச்சு ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம். பெய்ட் ரிவ்யூவர்ஸ் அதிகமாகிட்டாங்க, அவங்க தான் அந்த மொத்த இண்டஸ்ட்ரியை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்கன்னு குற்றச்சாட்டு ஒரு பக்கம்னு தமிழ் சினிமாவில் விமர்சனங்களுக்கும் சில சோகால்டு விமர்சகர்களுக்கும் எதிராக சினிமாவை சேர்ந்தவர்கள் குடி தூக்குனாலுமே கூட அப்பப்போ பொதுமக்களுக்கு விமர்சகர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் அதிகம், அவங்களாம் ரொம்ப ரேராக தான் நிம்மதியாக படம் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சினிமாவில் இருக்கிறவங்களும் எடுத்து சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரிலாம் எங்கே பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம் எக்ஸ்ட்ராவாக. ஏன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், தக் லைஃப், இப்போ இந்த தேசிங் ராஜா 2 மாதிரியான படங்கள்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு பாருங்கள், இந்த படத்தை எல்லாம் முதல் நாளோ இல்லை அதுக்கு முன்னாடியோ கூட ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறாங்க. அப்போ அவங்க நிலை எவ்வளோ பரிதாபமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லாமல் சொல்கிறாங்கன்னு நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அப்படி இன்றைக்கி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பரிதாபமான விஷயத்தை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். தேசிங் ராஜா 2 சென்னையில் பக்கத்து ஏரியாவில் 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஒரு ஸ்டேஷனில் வெமல் இன்ஸ்பெக்டர், இன்னொரு ஸ்டேஷனில் புகழ் இன்ஸ்பெக்டர். ஆனால் புகழ் வந்து ஃபுல்லாக லேடி கெட்டப்பில் வர்ணஜாலம் அப்படிங்கிற பேரில் வராரு. ஏன் லேடி கெட்டப் தெரில, செம்ம காமெடியாக இருக்குன்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. படம் முழுக்க கீச்சுன்னு மிமிக்ரி வாய்ஸில் பேசிட்டே இருக்காரு, ஏன் தெரியல, செம்ம காமெடியாக இருக்குன்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. இந்த 2 இன்ஸ்பெக்டர்ஸுக்கு ஒரு ரைவல் இருக்குது, ஏன் தெரியல, அது காமெடிலாம் இல்லை. உள்ளூரில் ஒரு ரவுடி இறந்து போகிறாரு, அவருடைய தலை கிடைக்காம ஒரு போலீஸ் குரூப் தேடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு மினிஸ்டர் பையன் உயிருக்கு ஆபத்து, அவனை காப்பாற்றணும் அப்படின்னு திரைக்கதை மாறுது. ஆனால் அவனை ஹீரோடைய ஃப்ரெண்டு கொலை பண்ணிடுறாரு. இதுக்காக ஹீரோவையும் அவருடைய அந்த போலீஸ் கேங்கையும் மினிஸ்டர் பழிவாங்குவார். அதுதான் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பார்த்தா நோ, அவர் செகண்ட் ஹாஃபில் ஒரு ரகசிய ஸ்கேம் வீடியோவை தேடி அவர் ஓடிட்டுருக்கார். அதுக்கு ஹீரோவும் மற்ற போலீஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் எங்கேயோ ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது, ஒரு தற்கொலை நடக்குது, ஹீரோவுடைய காதல் இருக்குது, ஒரு ஐட்டம் சாங் இருக்குது, சிரிப்பே வராத ஒரு 344 லைன்ஸ் இருக்குது, விமலுடைய ஹிப்ஹாப் பாட்டு இருக்குது, நாய்க்கு டப்பிங்லாம் பேசுகிறாங்க, மஞ்சுமல் பாய்ஸ் ரெஃபரன்ஸ் வருது, காட்டுக்குள்ளே மலையாள ஸ்லாங்கில் பேசுகிற ஒரு ட்ரைபல் லீடர் வராரு. படம் முடிஞ்சிருது. இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகி ஷூட்டிங் போய் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்து ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது காலங்காலமாக தமிழ் சினிமாவில் சாத்தியப்படுற ஆச்சரியங்களில் ஒன்று. நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய வேலையை செஞ்சுருக்காங்க. புகழ் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் கெட்டப்பெல்லாம் மாற்றி படம் முழுக்க பெண் போலீஸாகவே வராரு. பட் எதுக்குன்னு தான் தெரியல. இந்த படம் எவ்வளோ சீரியஸாக சின்சியராக எடுக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஆரம்பத்தில் ஒரு சாம்பிள் ஒன்று இருக்குது. ஏன்னா படத்தில் கொசு மருந்து அடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் இன்சர்ட் ஒன்று போட்டிருக்காங்க. எப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு ஓரத்தில் புகையாக இருக்குது, கொசு மருந்து மிஷின் சவுண்டை மட்டும் போட்டு மெதுவாக அப்படியே ஜூம் இன் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் அதே லொக்கேஷனில் அடுத்த சீன் வேறு ஷூட் பண்ணுறாங்க. ஸ்டில் அங்கே வந்து ஒரு ஸ்டில் மட்டுமே இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி வளைச்சு இம்ப்ராவ் பண்ணி ரேப் பேட்டில் மாதிரிலாம் மாற்றி மாற்றி ரைமிங்காக பாடி விளையாடுறாங்க. முத்துராமலிங்கில் கூரை மேலே அந்த ராக்கெட் அடிக்கிற காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அங்கே ஒரு பாட்டி வந்து ஒரு கெட்ட வார்த்தை வேறு பேசுகிறாங்க, மியூட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. தொடர்ந்து ஒரு ஹிப்ஹாப் சாங் ஒன்று வருது. பாட்டு சுமார், விஷுவல்ஸ் ரொம்ப ரொம்ப சுமார். விமல் செம்ம ஸ்வாகோட மூவ் பண்ணுறாரு. சில நிமிஷங்கள் கழிச்சு தான் இதையும் காமெடின்னு நினச்சே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்தில் வாய்ஸ் ஓவர்ஸ்லாம் இல்லை, ஆனால் திடீர்னு வாய்ஸ் ஓவர் வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரோ பண்ணுறாங்க. கதை சென்னையில் நடக்கிற மாதிரி காட்டினாலும் பெரும்பாலான படம் செட்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கா. ஸோ எந்த ஊர் அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்குது. ஹீரோ ஒரு ரவுடியை துரத்திக்கிட்டே போகிறாரு. கட் பண்ணால் ஒரு சேட்டு வீட்டு ஃபங்க்ஷனில் பாட்டு பாடி கவர்ச்சி நடனம்லாம் வருது. அது முடிஞ்சதுமே பக்கத்து வீட்டில் ஒரு லேடி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இங்கே சேட்டு வீட்டில் துப்பாக்கி சொல்கிற சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நைட்டில் நடக்குது. போலீஸ் அவங்க உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. போலீஸ் செம்ம பரபரப்பாக கிளம்புறதை காட்டுறாங்க. ஆனால் நைட்டு நடந்த சம்பவத்தை நிதானமாக காலையில் வந்து விசாரிக்கிறாங்க. ஒரு நல்ல கற்பனையாக தெரிஞ்சுது. இல்லைனா போலீஸோடைய அந்த மெத்தன போக்கை இயக்குனர் சுட்டி காட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். வித்யாசாகர் தான் மியூசிக்காக, அவரால் மட்டும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். யாரு பெத்த மாய வித்தக்காரான்னு ஒரு மெலடி கேட்க நல்லா இருந்துச்சு. பட் படத்துடைய பல காட்சிகளில் வர எதுக்கு அப்படிங்கிற கேள்வி அந்த பாடலுக்கும் பொருந்தும். மினிஸ்டர் பையன் சாகர சீன்லாம் அல்டிமேட் காமெடி. காருக்குள்ளே இருப்பார், சுற்றி போலீஸ் ப்ரொடக்ஷன்லாம் இருக்கும். ஆனால் சுடுறதுக்கு வாக்க இறங்கி மெயின் ரோட்டில் ஓடிட்டு இருப்பார். அவர் சுட்டு கொலை பண்ணுவாங்க, அவ்வளோதான். சிங்கம் புலி, மொட்ட ராஜேந்திரன், ரவி மரியா, ஷாம்ஸ், சுவாமிநாதன் பல காமெடியன்ஸ் படத்தில் சிரிச்சா பூச்ச ரவுண்டு மாதிரியே சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் நாம தான் வின் பண்ணுறோம். ஹீரோயினோட தங்கச்சிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஹீரோயினுக்கே ஹீரோ சொல்லி தான் புரியுது. ஆனால் ஹீரோயின் வந்து IAS அப்படின்றாங்க. தங்கச்சி கேரக்டரை காலேஜ் ஓனருடைய பையன் யாரோ ஒருத்தன் வந்து மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணிடுறான். ஆனால் அந்த தங்கச்சி கேரக்டர் அந்த வீட்டிலேருந்து ஓடி வந்து அவங்க காலேஜுக்கு போய் 4 மாடி ஏறி அந்த மொட்டை மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எதுக்குன்னு தான் புரியல. ஒரு இடத்துல திடீர்னு விமல் குரலில் ஒரு வாய்ஸ் ஒன்று வருது, அது மெசேஜ் மாதிரி. அங்கே தான் படம் முடிய போகுதுங்கிற மாதிரி நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்துட்றாங்க. ஆனால் ஏமாத்திட்டாங்க, அங்கே படம் முடியல. அது ஆனால் விமல் வந்து பேசுகிற டயலாகுகள் வேற லெவல். என்னன்னா வடிவேல சுந்தர் சி கலாய்கிற மாதிரி என்ன செந்தமிழ் அப்படின்னு திடீர்னு செந்தமிழில் படைப்போட அருமை வியாபாரிக்கு தெரிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்லேயே டெத்து முடிவில்லை, இதுதான் ஹார்மோன் இங்கிலீஷை கொண்டு வந்தார் பாருங்க. ஒரு குபீர் சிரிப்பு மூமெண்ட். இதில் யாருமே போலீஸ் மாதிரியே இல்லையங்கிற வசனமாக இருக்கட்டும், கோமாளி கூடாரங்கிற பாட்டில் வர அந்த வரியாக இருக்கட்டும், நல்ல செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஹியூமர்.
கடைசியில் ஒரு கேரக்டரை குண்டாண்டில் போட்டு குதிக்க வச்சுட்டு இருப்பாங்க பாருங்க, அது ஆடியன்ஸோட நிலைமையை சொல்கிற ரெஃபரன்ஸாக நல்லா இருந்துச்சு. இங்கே தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் நடந்துச்சு. செம்ம கிளாப் வர்த்தி மூமெண்ட் ஒன்று படத்தில் வந்திருக்கு. என்னன்னா திடீர்னு மொத்த கும்பலும் காட்டுக்குள்ளே போவாங்க. அங்கே ஒரு ட்ரைபல் குரூப் மாதிரியான ஆட்கள் கிட்ட அவங்க பேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. மாற்றி மாற்றி வசனம்லாம் வரும். இங்கே லைட்டாக எனக்கு கண்ணை கட்டிடுச்சு. திடீர்னு ஒரு கைத்தட்டல் சத்தம், என்னடா அப்படின்னு கண்ணு மூச்சு பார்த்தா படம் முடிஞ்சிருச்சு. அந்த ரிலீஃபில் மக்கள் அப்படின்னு கைத்தட்டுறதை பல நாள் கழிச்சு தியேட்டரில் பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. ஸோ மொத்தத்தில் இந்த தேசிங் ராஜா 2 தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு தேவையில்லாத சீக்வல். படம் எடுக்கப்பட்ட விதம், ஆடியன்ஸ் ரசனை மேலே எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் திரைக்கதை எழுதப்பட்டிருக்கிற விதம்லாம் பார்க்கும்போது பொதுவாகவே இப்படியான படங்கள்லாம் தேவையா அப்படிங்கிற கேள்வி தான் வருது. நீங்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது விமர்சனமே கிடையாது. ஜஸ்ட் என்னுடைய துக்கத்தையும் லைட்டான தூக்கத்தையும் ஷேர் பண்ணேன். இந்த விசில் ப்ளோ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளவே. படத்துக்கு போனீங்கன்னா 4 நண்பர்கள் கிட்ட சொல்லிட்டு போங்க. போயிட்டு வந்துட்டு ஃபேஸ்புக்கில் இந்த சேஃப் மாதிரி ஏதாவது மார்க் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் போடுங்க. ஓகேவா?